ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வில்லேஜ் குக்கிங் சேனலோட சக்ஸஸ் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். ஸோ அவங்க 0 to 23.8 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸோட இப்போ தென்னிந்தியாவிலே மிகப்பெரிய சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்ட சேனலாக இருக்காங்க. ஸோ அவங்கள பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் தொடர்ந்து போடுற வீடியோஸ் உங்களை வந்து சேரும். ஸோ இந்த ஜேர்னி வில்லேஜ் குக்கிங் சேனலோட ஜேர்னி எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2018 ஏப்ரல் 25 தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதாவது புதுக்கோட்டை மாவட்டமில் இருக்க ராமநாதபுரம் என்ற இடத்துல இருக்கிற சின்ன வீரமங்கலம் என்ற சிற்றூர்லேருந்து, அதாவது கிராமத்துலேருந்து தான் தொடங்குனது இந்த வில்லேஜ் குக்கிங் சேனல். ஸோ இந்த வில்லேஜ் குக்கிங் சேனல்லேருந்து இருக்கிற மொத்தம் 6 பேர் இருக்காங்க. ஸோ அவங்கள பற்றி தான் இப்போ வரிசையாக பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதோட அட்மின் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுப்பிரமணியன். ஸோ இவர் வந்து ஒரு வெப்சைட் ரன் பண்ணிகிட்டு இருந்தார். அதில் வந்து சில பிரச்சனைகளால் வந்து மும்பை கம்பெனிக்கு விற்க வேண்டியதாக இருந்துச்சு. அதுலேருந்து இவர் ஸ்டாப் ஆகிட்டார். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தாத்தா பெரியசாமி, அவங்க இவர் ஒரு சமையல் கலைஞராக இருந்தார். இருந்து இந்த ஊரில் இருக்கிற சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸ் நடக்கிறதுல வந்து சமையல் பண்ணிகிட்டு இருந்தார். நெக்ஸ்ட்டு ஐயனார் வந்து பிகாம் முடிச்சிருந்தார். இவர் கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருந்தார். இப்போ ஒரு கம்பெனியை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு இவர் ஒரு ட்ராவல் ஏஜென்சி வச்சு வேலை செஞ்சுட்டு இருந்தார். அதுலேயும் பெரிய வருமானங்கள் இல்லை. நெக்ஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா முருகேஷ். இவர் வந்து வெளிநாட்டில் இருந்தார். இவர் தான் மெயினாக இருந்துச்சு. வெளிநாட்டிலேருந்து குடும்பத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தார். நெக்ஸ்ட்டு இவர் இங்கே ஊருக்கு வராரு. ஊருக்கு வந்துச்சு கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அங்கே நெக்ஸ்ட்டு இவர் ஒரு டெம்போ வாங்குறாரு. டெம்போ வாங்கி ஓட்டிகிட்ருக்காரு. அதுலேயும் இவருக்கு பெரிய வருமானங்கள் இல்லை. நெக்ஸ்ட்டு தமிழ் செல்வன் வந்து படிச்சுட்ருக்காரு. முத்துமாணிக்கம் வந்து கேட்ரிங் படித்தார். கேட்ரிங் படிச்சுட்டு இந்த ஹோட்டலில் சின்ன சின்ன வேலைகள் வந்து செஞ்சுட்டு தொடர்ந்து போயிட்டுருந்தாங்க. போயிட்டுருக்கும்போது திடீர்னு எல்லாமே நடந்துகிட்ருக்கு. அண்ட் இவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, நம்ம இங்கே இருந்தால் இன்னும் வளர முடியாது, அதுக்கு போதுமான வருமானம் கிடையாது, இதனால சேர்ந்து வெளிநாட்டுக்கு போவேன்னு பிளான் பண்ணுறாங்க. அதே ஒரு கட்டத்துலேயும் இவர் சுப்பிரமணியன் இருந்துட்டு ஆன்லைனில் ஏதாவது பிளாட்ஃபார்ம் இருக்கா, ஏதாவது வழிகள் இருக்கான்னு வந்து தேடிட்டுருக்காரு. யூடியூப் ஜேர்னியும். ஸோ இவருக்கு இந்த சுப்பிரமணியன் அவரோட முதல்ல பண்ணிகிட்டு இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இவர் எம்காம் எம்ஃபில் வந்து காமர்ஸில் முடிச்சிருக்காரு. முடிச்சுட்டு இவருக்கு ஒரு ப்ரொஃபஸர் ஆகணும்னு ஒரு ஆசையாக இருந்தார். ஸோ அதனால் இவர் ப்ரொஃபஸருக்கு வேலைக்கு போகிறாரு. ஒரு 2 நாளைக்கு தான் போகிறாரு. அதுக்கப்புறம் அவருக்கு அந்த வேலைகளில் அவளுக்கு ஈடுபாடு இல்லை. நெக்ஸ்ட் 2009 வந்து இவர் இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸில் வர்றாரு. வந்து இந்த டிசைனரையும் பிளாகர்ஸையும் கலெக்ட் பண்ணுறதா ஒரு வெப்சைட்டாக, ஒரு இன்டர்மீடியட்டாக இருக்கிற ஒரு வெப்சைட்டை வந்து உருவாக்கி இவர் ரன் பண்ணிகிட்ருக்காரு. இதிலும் அவர் ஒரு நல்ல டீசெண்டான இன்கம் பார்த்துட்டு இருந்தார். நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா போகுது. அப்படியே 2016 வந்து இவருக்கு இந்த வெப்சைட்னால நிறைய பிரச்சனைகள், வேறு கம்பெனிஸ் வந்து இவர் ஏன்னா இந்த பிளாட்ஃபார்ம் வந்து ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. ஸோ 2 பேருக்கும், இந்த பிளாகர்ஸுக்கும் டிசைனர்ஸுக்கும். ஸோ அதனால் பல கம்பெனிகளால் இவருக்கு வந்து நெருக்கடிகள் வருது. நெருக்கடிகள் வர சமயத்தில் இவர் 2016 இந்த வெப்சைட்டை வந்து ஒரு விற்கிறதுக்கான சூழ்நிலை வருது. அந்த இதையும் விற்கிறாரு. நெக்ஸ்ட் இவர் தொடர்ந்து சின்ன சின்ன வேலைகளும் செஞ்சுட்டு அப்படியே 2018 வரை வந்துட்டுருக்காரு. ஸோ அதுக்கு முன்னாடி இவருடைய வேறொரு பக்கம் பார்த்திங்கன்னா, அதாவது இவருக்கு வந்து அந்த ஃபோட்டோஸ் கிளிக்கிங், ஃபோட்டோஸ் எடுக்கிறாரு. சின்ன சின்ன பறவைகள், மரங்கள், இதேமாதிரி வந்துட்டு ஃபோட்டோஸ் எடுக்கிறதுல ஆர்வம் வைக்கார். ஸோ இவர் ஒரு நாள் வந்து இவருடைய மொபைலை வந்து சரி பண்ணுறதுக்காக கொடுக்கும்போது அங்கே உள்ள அண்ணன் பார்த்து சொல்லியிருக்காராம், ஸோ நீங்கள் நல்லா ஃபோட்டோ எடுக்கிறீங்க, ஒரு ஃபோட்டோ ப்ரொஃபஷனலாக இருக்குதுன்னு சொல்லி. அப்போது இவருக்கு அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் கூட ஆர்வம் வருது. நெக்ஸ்ட் இவர் திருமணம் ஆகி இவருடைய மனைவியும் அப்படி சொல்கிறாங்களா, ஃபோட்டோஸில் நல்லா இருக்குது. ஸோ இதில் ஒரு சர்ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இவருடைய கேமரா வாங்குறதுக்கு வந்து இவருக்கு பிளானே கிடையாது. பட் இவங்களோட மனைவி என்ன பண்ணுறாங்கன்னா, எனக்கு கேமரா வேணும்னு அடம் பிடிச்சி, ஸோ அதாவது இவருக்கு கொடுக்க வேண்டி அவங்க வந்து கேட்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அவரும் வாங்கி கொடுக்குறாரு. நெக்ஸ்ட் அவங்க மனைவி வந்து இவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இதனால் ஒரு கேமரா இவங்களுக்கு வாங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்துச்சு, வாங்குகிறாங்க. வந்து இந்த எடிட்டிங்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிறாரு. இந்த யூடியூப் வீடியோஸ் பார்க்குறது, ஸோ இதே மாதிரி பார்த்து எடிட்டிங், கேமரா வீடியோஸ் எப்படி எடுக்கணும், ஸோ இதே மாதிரி வந்து நல்லா கற்றுக்கிறாரு. இந்த சின்னத்தம்பி, அதாவது தாத்தா வந்து என்ன பண்ணிகிட்டு இருந்தாருன்னா சமையல் பண்ணிட்டு இருந்ததுனால, ஸோ இவருக்கு சமையல் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் இவங்க 5 பேரும் சேர்ந்து சரி யூடியூப் சேனல் தொடங்கலான்னு 25 ஏப்ரல் 2018 வந்து யூடியூப் சேனல் தொடங்குறாங்க. ஸோ தொடங்கி வந்து ஒரு 55 வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறாங்க. அதாவது சிக்னலே கிடைக்காது, அவங்க அப்படி கிடைக்காது. மரத்துக்கு மேலே ஏறி சிக்னல் வைப்பாங்களா, காலம் அப்லோட் பண்ணுவாங்க, அது ஈவினிங் தான் அப்லோட் ஆகி முடியும். சப்போஸ் இதில் இடையில பவர் கட் ஆகிடுச்சுன்னா அதுவும் அப்லோட் ஆகாது. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலைகளில் இருக்கும்போது ஸோ 55 வீடியோஸ் போடுறாங்க. 55 வீடியோஸ் போடும்போது டெய்லி ஒரு 1000 வியூஸ் வரும். அவ்வளோ 1000 வியூஸ் வர போகும் அப்படின்னு இருக்கும்போது, ஸோ
திடீர்னு ஒரு அந்த ஈசல் வீடியோ போடுறாங்க. மழைக்காலம் வருது, மழைக்காலம் வரும்போது அந்த ஈசல் மண்ணில் இருந்து இதை வந்து பிடிச்சி சமைச்சு அது ஒரு வீடியோவை போடுறாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து ஒரே நாளில் வந்து 24,000 வியூஸ்க்கு மேலே போகுது. அப்போ இவங்களுக்கு நம்பிக்கை வருது. ஸோ நமக்கும் இதில் வந்து இன்னும் ப்ரொஃபஷனலாக கொண்டு போகிறேன், நல்ல குவாலிட்டியாக கொடுக்கும்போது இன்னும் வியூஸ் வரும்னு சொல்லி ஸோ நல்ல குவாலிட்டியாக கொடுக்குறாங்க. அந்த வியூவர்ஸ் பார்க்குறதுக்கு ஒரு அட்ராக்ஷன், ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியாக கொடுக்கும்போது இருந்தாலுமே உங்களுக்கு அந்த அப்லோட் பண்ணுறதுக்குள்ள ஃபெசிலிட்டிஸ் வந்து இல்லை. ஸோ நெக்ஸ்ட் வந்து பிஎஸ்என்எல் வராங்க. பிஎஸ்என்எல் வந்து டவர் வைக்கிறது பார்க்கும்போது ஸோ நிறைய பேர் யூஸ் பண்ணல, கிராமத்தில் இருக்கிறதால அவ்வளோ யூஸஸ் இல்லை. ஸோ அவங்களுக்கு வந்து அவ்வளோ லாபம் கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இல்லை நாங்கள் இதுக்கான எக்ஸ்பென்ஸ் வந்து நாங்கள் எடுத்துக்கிறோம், நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லி பிஎஸ்என்எல் டவர் வைக்கிறாங்க. வச்சு இந்த மொத்த கிராமமே இப்போது வந்து இன்டர்நெட் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது இவங்க ரீசெண்டாக கொடுத்த ஒரு பேட்டியில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ 02 உலக முதலீட்டாளர் மாநாட்டில் வந்து தமிழ்நாடு அரசு வந்து அவங்கள அழைச்சிருக்காங்க. ஸோ 02 இங்கே அதாவது சின்ன வீரம்பட்டி கிராமத்துலேருந்து இப்போது உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பங்கேற்கிறது வரைக்கும் அவர்களே மிகப்பெரிய ஜானி. ஸோ இதுக்கு வந்து அவங்க 0ல் ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி 22,30,80,000க்கு மேலான சப்ஸ்கிரைபர்ஸை கொண்டு ஒரு மிகப்பெரிய சேனலில் இருக்காங்க. ஸோ நமக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனாகவும் இருக்காங்க. அதாவது ஒரு வில்லேஜில் இருந்துட்டு பண்ண முடியாதா, ஏன் வில்லேஜ்காரங்களுக்கு பண்ண முடியாதான்னு உள்ள இதை இல்லை, யார் வேணாலும் யூடியூபில் வரலாம், யார் வேணாலும் எதை முயற்சி செய்தாலும் வரலாம்னு நம்பிக்கையை கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு முன்மாதிரியாக இருந்திருக்காங்க. ஸோ நம்மளும் தொடர்ந்து முயற்சிகளை போட்டுக்கொண்டே இருப்போம். வெற்றி ஒரு நாள் நமக்கு வரும். நன்றி.